உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் கற்பனை கலந்து உருவாக்கப்பட்ட கதை இது. இந்த கதையில் 3 முக்கிய புள்ளி இருக்காங்க. அதில் நம்ம கதையோட ஒன் ஆஃப் த முக்கிய புள்ளி இவர் தான். மீட் மிஸ்டர் சுரேஷ். இவர் 2 விஷயத்தில் கெட்டிக்காரர். ஒன்று இவர் பார்க்குற வேலை, இன்னொன்று அதுவும் இவர் பார்க்குற வேலை தான். அந்த என்ன வேலைங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்படி குதூகலமாக குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரே, இவர் பேர் ஷமீம். நம்ம கதையோட 2வது முக்கிய புள்ளி. இவரை பற்றி சொல்லணும்னா பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை இவர் அகராதிலே கிடையாதுன்னா பார்த்துக்குங்க. மிஸ்டர் சரவணகுமார் நம்ம கதையோட கடைசி முக்கிய புள்ளி. இவர் ஒரு பிஸியான பிஸ்னஸ்மேன். இவர் எந்த அளவுக்கு பிஸினா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனால் அதுவே அவருக்கு பத்தலைன்னா பார்த்துக்குங்க. இவங்க 3 பேரும் சந்திக்க போகிற அந்த ஒரு நாள் இவங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட போகுது. எல்லாம் வாழ்றா மிச்சான், வேலை சாப்பிடவே இல்லையோ எல்லாம் குடிக்கிறா மிச்சான், வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறா மிச்சான். வாழ்ந்தா உன் மாதிரி வாங்க மிச்சான். உடுப்பேன் உனக்கு தான் மச்சான் கொடுத்து வச்சிருக்கு. ஆமாம் மச்சான், நீ சொன்னது கரெக்டு மச்சான். வாழ்ந்தாலும் இது மாதிரி தான் மச்சான் இருக்கணும். எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, ஒன்று வேலையில் இருக்கணும், இல்லைன்னா போதையில் இருக்கணும். இப்போ நம்ம வேலைன்னா போதை, அதை மட்டும் பாரு. என்ஜாய் பண்ணு மச்சான், நீ என்ஜாய் பண்ணு, யாரு கேட்க பாரு. என்ன ஜோதி, சாப்பிட்டியா? கூட பிறந்ததுக்கு சாப்பாடு விட்டுருவாங்க. சாப்பிடாம என்னதான் பண்ற? அப்பா சாப்பிட்டாரா? ரொம்ப அக்கறை தான் உனக்கு. சக்கரை இல்லாம என்ன பண்ண போறோம்? என்னப்பா சாப்பிட்டியா? ஏப்பா ஏன் இப்படி பண்ற? நல்லா தானப்பா இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? உன்னை பத்ததுக்கு ஒரு அமெரிக்காவில் பத்திருக்கலாம்டா. எத்திருக்க வேண்டியதுன்னா யாரும் வேணா. ஐயோ, எந்திரா எந்திரி, உள்ள போய் படு. ஏய் 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 ஏய், இவனை பற்றி தான் தெரியுமே. யாரப்பா வந்துட்டாருப்பா நீதிபதி. ஏன்னா ஒன்றும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, இன்னொன்றும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் பட்டு தான் தெரிய போற. எக்கேடே கெட்டு போ. அப்பனே முருகா, ஒவ்வொன்றும் இல்லைனாலும் ஓரளவுக்கு விஜய் மலையம் மாதிரி சரி வாழ வையா. இப்ப இங்க பாருங்களேன், இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னடா டைம் ஆயிடுச்சு. ஆமா, இதுக்கு நேரத்திலே கிளம்ப தம்பி, மாட்டேங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா எக்ஸாமுக்கெல்லாம்? நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வா. கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்க. நீ தான் குடும்பத்தை பார்க்கணும். என்னோடய கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. பார்த்து கொஞ்சம் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ. சரிதான், நான் பார்த்துக்கிறேன். சும்மா நைன்னு சாப்பிட்டியா இல்லையாடா? இவன் சாப்பிட்டானா இல்லையா? அவன் என்னைக்குமா சாப்பிட்டுட்டு போயிருக்கான். உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னடா? எனக்கு சேர்த்து நீ சாப்பிட்டுக்கோ. தள்ளு. போடா. அம்மா போயிட்டு வரேன். அப்பா போயிட்டு வரேன். பை. தேங்க்யூ. டேய் ஹெல்மெட் எடுத்துட்டு போடா. எடுத்துட்டு போடா. இந்தாடா ஹெல்மெட் எடுத்துட்டு போடா. ஹெல்மெட்லாம் போட்டா என் ஹேர் ஸ்டைல் என்ன ஆகுறது? போட்டு போடா. சரி, ஓகே, பாய். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஹெல்மெட்டே போட மாட்டேங்கிறான். ஆமாம், நம்ம குடும்பத்திலேயே பேர் தான் அதிகமாக படிச்சிருக்கான். அவனை போய் குறை சொல்றிய? ஓமா அடா
அப்புறம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு தாத்தாவை தொந்தரவு பண்ண விடாது, அப்பா ஒர்க் முடிச்சுட்டு வந்து உன்னை வெளில கூப்பிட்டு போகிறான், சரியா? அவன் என்னடா தொந்தரவு பண்ண போகிறான்? அவன் சந்தோஷம் தான்டா என் சந்தோஷம். சரிப்பா, பாய்ப்பா. பாய்மா. டே, வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது போனை ஓட்டிகிட்டே போகாத, கவனமாக போய் சேர், சரியா? பாய்ப்பா. பாய்மா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாங்க. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்போங்க? சமயம் பேஷண்ட் அட்டன்றுங்களா? அவங்க ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து அடி கொஞ்சம் சிவியராக இருக்குது, பிளட் லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும். ஃப்ராக்சர் காலில் ஒரு அடிபட்டிருக்கு, அது ஃப்ராக்சர் இருக்கா என்னன்றது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போ ஹெட் இன்ஜரி வந்து சிவியராக இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணால் தான் நெக்லேருந்து பிரெயினுக்கு வர அந்த நர்வ் வந்து கட்டாக இருக்கா என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ பேஷண்ட் வந்து இப்போ கொஞ்சம் சிக்காக தான் இருக்காங்க, பிபி பல்ஸ் எல்லாமே லோவாக இருக்குது. சர்ஜரி ஸோ இப்போ பேஷண்ட் கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் தான் அவங்க என்னன்றது நம்ம அவங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஸோ சர்ஜரி ஒரே ஒரு பையன் மேடம், கொஞ்சம் காப்பாற்றுங்க மேடம். பார்க்கலாங்கம்மா, சர்ஜரி முடிச்சுட்டு எதாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஒன்றும் இல்லை, கான்சியஸ் இல்லாமல் இருக்காங்க, பார்க்கணும், எல்லாம் முடிஞ்சளவு பார்க்கணும். ஓகே. யாரு சார்? நீங்களா சார் ஃபோன் பண்ணி? ஆமாம், நான் தான் ஃபோன் பண்ண. உள்ள அட்மிட் ஆகி இருக்காங்க. காந்தி நகரில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு வண்டி. உள்ள போங்க வெயிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. உள்ள ஐசியூ அட்மிட் பண்ணி. சுரேஷ் பேஷண்ட்டுக்கு நீங்கள் யாருங்க? நான் சுரேஷோட அக்காங்க. சுரேஷோட அப்பா, அது என் கணவர். சுரேஷ்க்கு என்னாச்சுங்க சார்? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பிளட் கிளாட் இருக்குது. அதனால் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாத கண்டிஷனில் இருக்குங்க. இது எதுவுமே பண்ண முடியாத டாக்டர்? பட் என்னென்னா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரிங்க்கு ஆல்கஹால் கண்டென்ட்டே இன்னும் அவர் பிளட்டில் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அந்த ஆல்கஹால் கண்டென்ட்லாம் வெளியே போனதுக்கப்புறம் தான் நான் வந்து அடுத்து என்ன ப்ரொசீஜர் பண்ண முடியும், அவரோட பிளட் லெவல் டெஸ்ட்லாம் பார்த்து தான் அங்கே பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன சார், உங்களை தான் நம்பி இருக்கு, பாருங்கள் சார். எல்லாம் முடிஞ்சளவுக்கு இங்கே ட்ரை பண்ணுறேன் மேடம். அம்மா, நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன், பேசிட்டு வரேன். நீங்கள் கிளம்புங்க. சரவணன் பேஷண்ட்டுங்களா? தம்பி கீழே விழுந்ததில்ல, கொஞ்சம் சிவியராக அடிபட்டிருக்கு. ஜஸ்ட் போன் வந்து கட்டாயிருக்கு, கிளாவிக்கல் போனும் கட்டாயிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும். ஒரு நீங்கள் சர்ஜரிக்கு ஓகே அப்படின்னாக்கா இப்போ 1/2 அன் ஹவரில் நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். டாக்டர், எங்கள் அப்பா எப்படியாச்சும் காப்பாற்றுங்க டாக்டர், எங்கள் அப்பா தான் எல்லாமே. ஒன்றும் இல்லை கண்ணா, அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்கள் பயப்படாதீங்க.
பார்த்து வா பார்த்து உட்காரு ஒன்றும் கவலைப்படாத தைரியமா இரு. அம்மா காப்பி கொண்டா. இதோ வந்துட்டேன்ப்பா. குட் மார்னிங். இந்தாங்க எல்லாத்துக்கும் காஃபி. ஏடா தம்பி? எடு. பிடிச்சிக்கோங்க. இந்தாங்கப்பா உங்களுக்கு. இந்தாங்க குடிங்க, காஃபி குடிங்க. என்னடா இது தாடியும் ஆளும் ஷேவெல்லாம் பண்ணி ஸ்மார்ட்டாக இருக்கணும். என்னது இது? நீங்கள் என்ன அவங்க கூட உட்காந்துட்டு இருக்கீங்க, டையும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல்? உங்களுக்கு டைம் ஆகலையே இன்னும் ஆஃபீஸ்க்கு? இங்கே பாருங்க 2 லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீ என்ன ஆடிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போகணும்ல, கிளம்பு. வா. உங்களுக்கு டைம் ஆகல? இந்தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். டிஃபன் ரெடி பண்ணிக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய்ட்டு வாங்க. தம்பி வா சூச்சு வா, குளிச்சுட்டு சாப்பிடலாம். மருந்து சாப்பிடணும்ல, வா மெல்ல. வர்ஷா, மாமாக்கு இட்லி கொண்டு போய் கொடுவா. அம்மா மாமா எப்போ பழைய மாதிரி ரெடியாவாரு? மாமாக்கு என்னடி நல்லா தானே இருக்காரு. போடு. மாமா இந்தாங்க சாப்பிடுங்க. கொடுங்க, நானே ஊட்டி விட்றேன். ஏன் இப்போ சோகமாக இருக்கீங்க? ஏம்மா ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன ஆயிடுச்சு? என்னத்தாச்சு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. டேய் ஹெல்மெட் எடுத்துட்டு போடா. எடுத்துட்டு போடா. ஹெல்மெட்லாம் போட்டா என் ஹேர் ஸ்டைல் என்ன ஆகுது? அப்பா, உங்களையும் என் பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறணும். உங்களை பார்த்துக்க முடியாமல் போச்சு. இப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அப்பா அப்படிலாம் ஒன்றும் பேசாதீங்கப்பா. டேய், நீ முதல்ல உன் உடம்ப பாடுறா. அப்பா சரியா நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாயிடும். உன்னையும் குழந்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா. அண்ணனும் இருக்கான். அவனுக்கும் குடும்பம் இருக்கலப்பா. அவனையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நாமளே பார்த்துக்கலாம். டேய், உன் குடும்பம் என் குடும்பம் ஏன்டா பிரித்து பேசுகிற? புலம்பாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நான் பெரிய பிள்ளையாகி உங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. என்னம்மா என்னமோ பேச வந்த மாதிரி இருக்கு. இல்லைச்சா, அது இவனுக்கு இப்போ ஃபிசியோதெரப்பிக்கே எப்படியும் ஒரு நாளைக்கு 500 ரூபா ஆகுது.
அப்படி இப்படியும் பார்த்தா மாதத்துக்கு ஒரு 30-40 ரூபா பக்கம் வந்துடும். என்ன பண்ணுறதுனே தெரில. வீடு வேறு இஎம்ஐயில் இருக்குது. அவரோட சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டம். சரி, கவலைப்படாத. நான் வேலைக்கு போகிறேன். என்னோடய பழைய வேலை அப்படியே பாக்கி இருக்குது. நான் போனால் எனக்கு அந்த வேலை கிடச்சிரும். நான் பார்த்துக்கிறேன். நான் என் பையனை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் மேலே பாட்டு போட்டு முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பண்ணலாம், எதுவும் பார்ப்போம். நான் இருக்கேன்ல, நானும் கூட சப்போர்ட் பண்ணுறேன். அல்லாதீங்க, அல்லா எல்லாம் ஷிஃபா ஆக்கி தருவான். பையன் நமக்கு ஆடம் கொடுத்தா இல்லைங்க, கவலைப்படாதீங்க. இல்லை நம்ம பொண்ணு இருக்கா பார்த்துக்குவான். நீங்கள் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் நம்மளையே அல்லா இப்படி நமக்கு கொடுப்படுத்துறோம். எல்லாம் ஷிஃபா ஆக்கி தருவான். நல்லா துவா பண்ணுங்க. நல்லா படிச்சிடலாங்க. நல்லா ஆக்கி தருவாங்க. நல்லா ஓடி ஆடி விளையாட போயிட்டு இருந்த பையன் அவன் தான் நமக்கு எல்லாமே நினைச்சிட்டு இருந்தான். கடைசியில் ஆண்டவன் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டும். அத்தா, அம்மா ஏன் அழுகிறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் 3 பேரையும் பார்த்துக்க நான் இருக்கேன். அழாதீங்க. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஆ. போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கியும் தலைக்கவசம் அணியாமலும் யோசனை செய்யாமல் சென்று விபத்து ஏற்பட்டு தான் சுமக்க வேண்டிய குடும்பத்தை உங்களை சுமக்கும்படி செய்கிறார்கள். இதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் நிம்மதி ஆரோக்கியத்தை இழந்து நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் இழந்து கடைசி வரை உங்கள் வாழ்க்கையும் வாழ முடியாமல் எங்களுடைய வாழ்க்கையும் வாழ முடியாமல் வாழ்க்கை இறுதி வரை வாழ்கிறோம். உங்களின் நண்பர்களின் மகிழ்ச்சிக்காக வாழும் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சந்தோஷம் நீங்கள்தான் என்பதை மறந்து விடுகிறீர்கள். உங்களை போன்றவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களில்